ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க டாக்டர் ஷர்மிகா அவங்களோட ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒரு வைரல் ஹேர் பேக் தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அவங்க சொல்கிற ஸ்கின் கேர் ஆகட்டும், ஹேர் கேர் ஆகட்டும், எல்லா டிப்ஸுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றது நிறைய நான் வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். ஸோ அதனால் நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக டீட்டெயிலாக புரியும். ஸோ இப்போ டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஹேர் பேக்குக்கு டாக்டர் ஷர்மிகா மெயினாக இன்க்ரீடியண்ட்டாக சொன்னது எக்கு தான். ஸோ அவங்களோட பியூட்டி டிப்ஸ் இல்லை எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் மோஸ்ட்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல்லையுமே நான் போடுற ஹேர் கேர் டிப்ஸ் ஆகட்டும், பியூட்டி டிப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு எக்கு எடுத்திருக்கேன். அவங்க 1 இல்லை 2 எக்கோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இதை ஸ்கேல்பில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு எக்கோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம ஃபுல் ஹேருக்கும் அப்ளை பண்ணுறதுனா ஒரு எக்கு பத்தாது. ஸோ நம்ம 2 முட்டை எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக உடச்சிட்டு வெள்ளைக்கரு தனியாக, அந்த மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி பிரித்து எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மஞ்சள் கருவை நீங்கள் லைட்டாக ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கோங்க, வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டையோட வெள்ளைக்கருவில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நியூ ஹேர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முடி அண்ட் ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம ஸ்கேல்ப் ஆகட்டும், ஹேர்க்காகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த எக்கை வச்சு நம்ம 1 மந்த் சேலஞ்ச் கூட பண்ணியிருந்தோம். 1 மந்த் ஃபுல்லாக நான் எக்கை வச்சு தான் ஹேர் பேக் போட்டிருந்தேன். வேறு லெவலில் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ 100% இதுலேயுமே நல்ல ரிசல்ட்ஸ் வருன்றதுக்காக தான் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான, ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஹேர் பேக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன இன்க்ரீடியண்ட் தயிர் தான். ஸோ நான் வீட்லேயே ஊற வச்ச அந்த வீட்லேயே செய்வாங்களா அந்த தயிர் தான் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே கடையில் வாங்கின தயிராக இருந்தாலும் ஓகே. ஸோ அதில் எடுத்துகிட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். குட்டி ஸ்பூனாக இருக்கனால நான் 5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அந்த முட்டைக்கும் அந்த தயிருக்கும் கொஞ்சம் ஈக்குவலாக ஆகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் 5 ஸ்பூன் சேர்த்தேன். நீங்கள் அவங்க ஸ்பூன் பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எடுத்தால் போதும். ஸோ இதை ரெண்டையுமே ரொம்ப அந்த பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் கை வச்சும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பூன் வச்சும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் பேசிக்காகவே பார்த்திங்கன்னா நம்ம அந்த முட்டையோட கலக்கும்போது ரொம்ப டைம் ஆகும். ஸோ பட் நீங்கள் ஸ்பூன் வச்சு பண்ணும்போது சீக்கிரம் ஆகும். கையில் பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்பூன் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த தயிரில் பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது. இது நம்ம முடியை நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம முடியை ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்ம ரூட்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுக்கிறோம். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடியை நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்சனலாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஹேர் கேர் வீடியோஸ், ஹேர் பேக்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் நிறைய யூஸ் பண்ணதில் என்னோடய ஃபேவரெட்டு பார்த்திங்கன்னா இந்த எக் அண்ட் தயிர் ரெண்டுமே என்னோடய ஃபேவரெட் தான். ஸோ அதனால தான் இவங்க சொன்ன இந்த ஹேர் பேக்கும் என்னோடய ஃபேவரெட்டாக இருக்குன்றனால நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்காக நான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக நான் போடுறேன். ஸோ ஏன்னா இது ரெண்டுமே ஹேருக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அவங்க சொன்ன மாதிரியே. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்காகட்டும், ஹேரோட சாஃப்ட்னஸ் ஆகட்டும், ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நான் நிறைய பேக் போடும்போது இவ்வளோ சிம்பிளான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த பேக் பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இல்லை, பேக் போட்டதுக்கே டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க 2 இன்க்ரீடியண்ட்டுமே ஹேருக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பேக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே நான் ஹேருக்கு ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டு தான் தூங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் நான் ஹேரை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு நல்லா சிக்கு எடுத்துகிட்டு ஃபுல்லாக சீவி வச்சுருக்கேன். எந்த பேக் போடும்போது கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெவியான பேக் போடுறீங்கனாலும், பவர்ஃபுல்லான பேக் போடுறீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஹேரை சீவலானா முடி கொட்ட தான் செய்யும் அந்த பேக் போடும்போது. ஸோ கண்டிப்பாக இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் என்ன பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில். என்னோடய ஹேர் பேக்கில் நீங்கள்
நீங்கள் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்னோடய பேக்கில் எப்போயுமே இந்த விளக்கெண்ணெய் சேர்ப்பேன். அதுவும் இல்லாமல் நம்ம இதில் எக்கு சேர்க்குறதுனால நம்ம வந்து ப்ளஸ் கண்டிப்பாக வந்து ஹேர் ட்ரை ஆகும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் எப்பயும் யூஸ் பண்ணுறேன். நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது எப்போயுமே இந்த விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அதையும் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அவங்க வீடியோவில் சொல்லலை, அவங்க வந்து முட்டையும் தயிரும் மட்டும் போதும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம வந்து உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகும், இல்லை வந்து உங்கள் ஹேர் கொஞ்சம் சேஃபாக இருக்கணுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேஸ்டர் ஆயிலோ இல்லை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் கூட வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்க்கும்போது ஹேருக்கு வந்து இன்னும் மாய்ஸ்சரிங் கொடுக்கும். ஹேரை வந்து எக் போடுறது மூலமாக ட்ரை ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆயிலையும் வந்து ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹேர் ஆயில் வச்சுருப்பீங்க, அதை 1 ஸ்பூன் சேர்த்தா மட்டும் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபுல்லாக நல்லா நான் சீவி சிக்க எடுத்துகிட்டு என் ஸ்கேல் ஃபுல்லாக வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், நான் ஃபுல்லாக என் ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது ஸ்கேல்ப்புக்கே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 எக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதை வந்து ஃபுல் ஹேருக்கும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் 1 எக்கோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்தாலே உங்கள் ஹேர் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மிச்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் ஹேருக்கும் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பன் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம அவ்வளோ தண்ணி எதுவுமே சேர்க்காதனால உங்களுக்கு வந்து கீழே வடியாது, கொஞ்சம் வந்து செக்யூர்டாக தான் இருக்கும். ஸோ மற்ற பேக் போடும்போது சிலதுலாம் பார்த்திங்கன்னா வளைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதை பேக் போட்டு ஒரு 20 இல்லை 30 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு ஆர் ஷேக்காக போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் எக்கு யூஸ் பண்ணுறதுனால உங்கள் முடி வந்து நல்லா வந்து பவுன்ஸியாக தெரியும், உங்கள் முடி ரொம்ப வந்து ஒல்லியாக தெரியும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரெகுலராகவே எக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி வந்து நிறைய வளர ஆரம்பிக்கும், ப்ளஸ் உங்கள் ஹேர் பார்க்குறதுக்கும் நல்லா பவுன்ஸியாக காட்டும். ஸோ அவ்வளோதான், நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஹேர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பேக் வந்து கண்டிப்பாக 100% ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் 1 மந்தில் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலே நீங்கள் வந்து உங்கள் முடி வந்து புது முடி வளர்ந்துருக்கிறத நிறைய பார்க்கலாம். நான் வந்து 1 மந்த் எக் சேலஞ்ச் பண்ணதை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கார்ட்லேயும் லிங்க் தரேன். அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். க்ரோத் எப்படி இருக்குன்றத ரிசல்ட் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் வருது. ஸோ அவங்க சொன்னது மூலியமாகவும் மட்டும் இல்லாமல் இந்த இதை வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கனால மட்டும்தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியானதும் கூட. உங்களுக்கு வந்து டைம் இல்லைன்ற பட்சத்தில் இந்த பேக் வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு 2 days ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மந்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு 6 இல்லை 7 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.